இந்த கரூர் விபத்தை பற்றி சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும்னா இதில் யாரும் அரசியல் பண்ணக்கூடாது. தயவுசெய்து பாதிப்பு அரசு பக்கம் இல்லை, இந்த பக்கம் விஜய் சார் பக்கம் அப்படிலாம் இல்லாமல் இதுலேருந்து கற்று வேண்டிய பாடம் என்னம்னா, பொதுமக்களுக்கு கூட இடத்துல இப்படி நெருக்கடியான இடத்துல சுத்தமாக தவிர்த்துடணும். ஊருக்குள்ளே மீட்டிங் நடத்துவது, பொதுக்கூட்டம் நடத்துவது, பிரச்சாரம் பண்ணுறது நடக்கணும். ஏன்னா விஜய் சார் மாநாட்டுக்கு இதுக்கு முன்னாடி 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர்னு ஒரு கருத்து அங்கல விபத்து ஏற்பட்டதா, அத்தனை லட்சம் பேர் கூட நடத்தலை. காரணம் வெளியில் ஒரு இடத்த சுத்தம் பண்ணி மதுரையிலலாம் நடத்துனாங்க இல்லையா? அதனால தான் விபத்து இல்லை. இப்போ இந்த நெருக்கடி காரணம் நெருக்கடியான இடம், பஸ் ஸ்டாண்டு, அதான் மருத்துவமனைகள், கடை வீதிகள், வணிக இடத்துல போய் நடத்தின வச்சுன்னா இவ்வளோ நெருக்கடிகள். டிரான்ஸ்போர்ட்டில் ஏறுறது, மரத்தில் ஏறுறது, இந்த மாதிரி பில்டிங் மேலே ஏறுறது, கோயில் மேலே செருப்போடு ஏறுறது, இந்த மாதிரிலாம் தவிர்த்துக்கணும் நெருக்கடியான இடங்களில். இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியது. இந்த விஷயத்துலேருந்து இனிமேல் அடுத்த ஒரு விபத்து ஏற்படாமல் இருக்க இதுதான் வழி. விசாலமான இடத்துக்கு அதே மாதிரி உணவு, தண்ணீர், மருத்துவம் இதெல்லாம் இருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்காக 400-500 மைல், ஏன்னா சாப்பாடு போட்டதுக்காக தான் கூட்டம் வந்ததுன்னு பேசுவாங்கலாம் சொல்லாதீங்க. பொதுக்கூட்டம் நடத்துகிறவங்க யாராக இருக்கட்டும், நானாக கூட இருக்கட்டும், யார் வந்தாலும் உணவு கொடுங்க, தண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 500 கிலோமீட்டர்லேருந்து வருவாங்க, அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. பார் அந்த கட்சி சாப்பாடு போட்டு கூப்பிடுச்சு, நாங்கள் சாப்பாடே இல்லாமல் இப்படிலாம் ஆசைப்படாதீங்க. எல்லாருக்கும் உணவு கொடுங்க, தண்ணி கொடுங்க, நடத்துங்க. இனிமேலாவது இதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கணும்னா, நம்ம விசாலமான இடத்துல பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல், வரையங்களுக்கு இடையூறு இல்லாமல், நம்ம ஒரு பொதுவான இடத்துல ஒரு காலி இடத்த கூட சுத்தம் பண்ணால் அந்த இடமும் சுத்தமாக இருக்கும், மக்களும் பிரிஞ்சு போவாங்க. இனிமேலாவது இதுலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொண்டு நெருக்கடியான இடத்த தவிர்த்திட வேண்டும். அனைத்து தலைவர்களும் சரி, எல்லாரும் முடிவு எடுத்திருப்பீங்க. பாதுகாப்பான முறையில் இருக்கணும். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகணும், பெரியவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க, அதையும் மீறி தான் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. விஜய் சாரே குழந்தைங்களும் பெண்களும் முதியோர்களும் வர வேண்டான்ற, அதனால தான் இறப்பு கம்மி, இல்லைன்னா இன்னும் அதிகரிச்சிருக்கும். பாதுகாப்பாக உங்கள் பயணம் பாதுகாப்பானதா, நம்ம செயல் பாதுகாப்பானது அறிந்து புரிந்து வாழுங்க, கலந்து கொள்ளுங்கள். நன்றி. இதை அன்பான வேண்டுகோள்.